என்னதான் இருந்தாலும் இந்த பேக்கரி எக் ரோல் மாரி வராது. ஆனாலும் இந்த எக் ரோல் எனக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு ஆசைங்க. ஆனா இங்க வந்து இந்த மாரி எக் ரோல் கிடைக்காது. இந்த பேக்கரி எக் ரோல் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு பேக்கரி எக் ரோல் தான் பிடிக்கும் ஃபர்ஸ்ட். ஆனாலும் இது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணேன். இந்த எக்ல வந்துட்டு அப்படியே டைரெக்ட்டா நீங்க சில்லி பவுடர் அப்புறம் சால்ட் போட்டிங்கன்னா, அது ஒரு மாரி லம்ப்ஸ் மாரி ஆகிடும். நீங்க லைட்டா அதில தண்ணி ஊத்தி கலக்கிட்டு போட்டிங்கன்னா, அது கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடும். இந்த புதினா சட்னியில் வேற கேர்டெல்லாம் போட்டு பண்ணாங்களா, அதுவே எனக்கு இதாக இருந்துச்சு. கேர்டு போட்டு நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் கேர்டு போட்டுலாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் கேர்டு போட்டு தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆமாவா இல்லையான்னு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோலாம் இல்லை. ஒரு கேரட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ கேரட் மட்டும் தான் நாங்கள் இது பண்ணி போட்டோம். நீங்கள் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆயில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இது ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு மனசில் ஒரு ஓரமாக வந்து நம்ம என்ன பண்ணாலும் இந்த பேக்கரி ஸ்டைலில் வராதுல்ல இதுன்னு தோணிட்டே இருந்துச்சு. ஓடிஜி வாங்கி நம்மளும் பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறோம்.